నన్బర్గులకు వణకం. నా వెంకట్, ఇది షీప్ అండ్ కోట్ సేల్స్ అండ్ బై யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், నేను வெங்கட்னு, இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்கள், இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணிங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் లైక్ பண்ணுங்கள், షేర్ பண்ணுங்கள். ఫ్రెండ్స్, మీరు ఇంతదాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయాలంటే సబ్స్క్రైబ్ చేసుకోండి. పక్కన ఉండే బెల్ బటన్ క్లిక్ చేసి దాంట్లో ఆల్ అనేదాన్ని ఎనేబుల్ చేసుకోండి. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் చేసిన వాళ్ళు லைக் చేయండి, మీ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் చేయండి. நண்பர்களே, இன்றைக்கி கூடூர் சந்தை ஒங்கோல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் வழக்கத்தோட ஒரு 10% கம்மியாக தான் வந்ததுன்னு சொல்லலாம். அதாவது குட்டிகள் ஒரு 10% கம்மியாக தான் வந்ததுன்னு சொல்லலாம். வரலன்னு சொல்ல முடியாது, நிறையவே வந்தது. ஆனால் ஒரு 10% கம்மியாக வந்ததுன்னு சொல்லலாம். லாஸ்ட்டு 2 வீக்ஸாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வியாபாரம் கம்மி, குட்டிகள் நின்றுது. ஆனால் இந்த வாரம் அப்படி இல்லை. 4 மணிக்கு எல்லாமே குட்டிகள் வித்துருச்சு. 1-2 பேட்ச் மட்டும் தான் நின்று இருந்தது. இன்றைக்கி விலை நிலவரம் எப்படி இருந்ததுன்றதை பார்க்கலாம். ఫ్రెండ్స్, ఈరోజు పిల్లలు రాలేదని చెప్పను, వాళ్ళతో వచ్చినాయి. ఒక 10% తక్కువగా వచ్చినాయి. నేను చెప్పింది నెల్లూరు రకం గురించే. நண்பர்களை நேற்றுக்கு பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர்லேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். அப்புறம் தூத்துக்குடியிலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். மேல்மருவத்தூர் பக்கத்துலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். சேலத்துலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். அதுக்கப்புறம் ஈரோட்லேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். அவருக்கு தான் நம்மளால் குட்டிகள் எடுத்து கொடுக்க முடியல. மீதி பேருக்கு எல்லாமே குட்டிகள் எடுத்து கொடுத்தோம். இந்த ஈரோட்லேருந்து வந்த நண்பர் ரொம்ப அருமையான நண்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு அப்புறமா ஃப்ரீயாக வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் குட்டிகள் காலி ஆகிடு போகுதுன்றதுனால அவர் எடுத்துட்டார். அடுத்த வாரம் வரேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகள் தூத்துக்குடியிலேருந்து வந்த நண்பருக்காக எடுத்த குட்டிகள். கீழே கொடுங்க, తీసుకో. జత ఎంతనైతుంది మనం ఇప్పుడయ్యా? 12,500. మొత్తం ఎన్ని పిల్లయ్యా? నా పొట్ట కుట్టియా కడా కుట్టియా అని కొంచెం పాతుங்க. చిన్నది అది మొత్తం ఆ కోత ఏది చూడు. నా కోత లేలే అయ్యో అయ్యే எத்தனை குட்டி நான் எடுத்துருக்குறேன் மொத்தம்? மொத்தம் எடுத்தது எவ்வளோ இந்த வண்டியில்? 40. எவ்வளோன்னு எடுத்தோம்மா? 12,500. 4 ஆச்சு. அப்படியே சொல்லிகிட்டே இருங்க அவங்களுக்கு. தூத்துக்குடியிலேருந்து வந்த நண்பருக்காக மொத்தம் 85 குட்டி எடுத்தோம். அதில் 40 குட்டி இந்த வண்டியில் எடுத்தோம். மொத்தம் 43 இருந்தது. இதில் 3 கழிச்சிட்டு 40 குட்டி எடுத்தோம். ஜோடி 12,500ன்னு எடுத்தோம். அதில் 15 கிலோவுக்கு மேலே இருக்கிற குட்டிகள் நிறைய இருந்தது. 15 கிலோ ஆவரேஜாக வந்துடும். இது 15-16 கிலோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன కుట్టిகளும் இருக்குது, இருந்தாலும் 15 కిలో ఆవరేజాக వரும். ఫ్రెండ్స్, ఈ పిల్లలు మొత్తం 40 తూత్తుకుడికి పంపించినాము. జత 12,500 నెత్తినాము. ఆవరేజ్గా 15 కిలోలకు పైనే రావచ్చు. 9 ஆச்சா? வந்திருக்கு, நல்லாயிருக்கும். பெட்டைக்குட்டியாக பார்த்து எடுத்துக்கண்ணா. அப்புறம் அங்கே போன ஒரு பெட்டைக்குட்டி வந்ததுன்னு ஃபோன் பண்ணுவீங்க. இப்போயே எத்தனை ஆச்சு? நல்லா பெருசாக இருக்குண்ணா. விடுங்கப்பாங்க. ஹைட் இருக்குது, லென்த்தாக இருக்கா குட்டி, கால் வந்துட்டு. இந்த குட்டிகள் நம்ம முன்னாடி எடுத்த குட்டிகளை விட கொஞ்சம் சின்ன குட்டிகள். ஜோடி 11,000 எடுத்தோன்னு சொல்லி நினைக்கிறேன். 15 குட்டி మొత్తం. ఫ్రెండ్స్, ఈ పిల్లలు మనం జత 11,000 ఎత్తినాము. ఇది ముందు ఎత్తిన పిల్లల కాడి కొంచెం చిన్న పిల్లలు. మొత్తం 15 పిల్లలు.
దింపు సరే దింపు ఇప్పుడు ఉండా పట్టు చూడండి అన్న సరేలే కానీ అయిపోయి ఇంటికి పో రెండు వాళ్ళు చూసుకుంటారు అంతే கரெக்டா பார்த்து சொல்லுங்க எத்தனாச்சு அண்ணா மல்லி மாட்டு 4 மல்லி லெக்கேసుకో 4 இருங்க ఉండు ఇదే 5 ఉండు అట్నే ఎంచుకోనా 6 మళ్ళీ అంటే మళ్ళీ దాంట్లో ఇది అది ఎన్నైనా 6 అయినాయా ఉండు అదేం போடுங்க இருங்க ఉండు 7 அது நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகள் மொத்தம் 55 குட்டி உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்த நண்பருக்காக எடுத்து கொடுத்த குட்டிகள் ஜோடி 15,500ன்னு சொல்லி எடுத்தோம். 15 கிலோவிலிருந்து 20 கிலோ அதிகமாகவே இருக்குது. நிறைய கிலோ வர குட்டிகள் கூட இதில் இருக்குது. இந்த குட்டிகள் ஒங்கோல் பிரீடு அப்படின்னு சொன்னாலும் கூட ஒங்கோல்லேருந்து இன்னும் லாங்கில் நார்த் சைடு போய் எடுத்துகிட்டு வராங்க. தெலுங்கானா பக்கத்துலேருந்து இந்த குட்டிகளை இங்கே ஹைப்ரிட் குட்டிங்கன்னு சொல்லுவாங்க. இதை நல்லா வளரும் இந்த குட்டிங்க. இன்னும் ஒரு 2-3 மாதம் முன்னாடியே இந்த குட்டிகளை எடுத்திருந்தா பக்ரீத் டைம்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ் வந்திருக்கும் இந்த குட்டிகள். ముడి తోరణ எல்லாமே అరుமையாக వந்திருக்கும். ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు మొత్తం 55 ఉడుమలపేట నుంచి వచ్చిన అతని కోసం మనం ఎత్తించినాము. ఈ ఒంగోలు బ్రీడ్ అంటే కూడా ఇంకా లాంగ్లో పోయేసి తెలంగాణ దగ్గర నుంచి పిల్లలు తెస్తారు. ఈ హైబ్రిడ్ పిల్లలు అంటారు. ఇక్కడ బాగా లైవ్ వెయిట్ బాగా వస్తుంది. మొత్తం 55 జత 15,800 అని ఎత్తినాము. 20 నుంచి 25 దాకా ఉండే పిల్లల దండిగా ఉంది. 20 పైన ఉండే పిల్లలు కూడా కొంచెం ఉంది. 15 లోగా ఉండే పిల్లలు ఉంది. దీంట్లో కలిసి ఉంది. நான் முன்னாடி சொன்னது தான் நண்பர்களே, குவாலிட்டிக்கு தான் ரேட். இங்கே லைவ் வெயிட் படி நம்ம இதை பார்க்க முடியாது. ఏంది అదే రాయండయ్యా బాగున్నాయి మొత్తం. என்ன பண்ணுறது, ரேட்டு குறைக்க மாட்டேன்றானுங்க. ஹைப்ரிட் குட்டி நல்லா இருக்கும். ஹைப்ரிட் குட்டி வளரும் நல்லா. இதுவா, இது வந்து உடுமலைப்பேட்டை போது. இது தவிர தஞ்சாவூருக்கு நம்ம குட்டிகளை எடுத்து கொடுத்தோம். அந்த குட்டிகளினுடைய விலை பார்த்திங்கன்னு சொன்னால் ஜோடி 11,900 கொஞ்சம் எடுத்தோம். அதுக்கப்புறம் 12,000 கொஞ்சம் எடுத்தோம். அது இல்லாமல் ஒரு 10,500 11,000 எடுத்தோம். அந்த 10,500 11 எடுத்தது எல்லாமே ரொம்ப சின்ன குட்டிகள். அதுக்கப்புறம் ஓசூர்லேருந்து வந்த நண்பருக்காக கொஞ்சம் குட்டிகளை எடுத்து கொடுத்தோம். ஒரு 50 குட்டிக்கு மேலே எடுத்தோம். அதில் பாதி வந்து 11,500ன்னு எடுத்தோம். மீதி வந்து 12,000 சொல்லி எடுத்தோம். ఇవి కాకుండా తంజావూరుకి మనం కొంచెం పిల్లలు ఎత్తించినాము. జత 11,900 ఎత్తినాము. 12,000 ఎత్తినాము. 10,500 11,000 అనేసి ఎత్తినాము. పనుల వీడియో తీయడం వల్ల ఇది కాకుండా మనం వచ్చి ఓసూరు నుంచి వచ్చిన అతని కోసం మనం కొంచెం పిల్లలు ఎత్తించినాము. జత 11,500 ఎత్తినాము. అది కాకుండా 12,000 కొంచెం ఎత్తినాము. ఈ పిల్లలని మనం ఫస్ట్లో ఒక బండి చూసినాం కదా, ఆ మరి పిల్లలు కొంచెం ముందు వెనక ఉంటాయి. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகள் நெல்லூர் ரக குட்டிகள். நெல்லூர் ரகம் ஒங்கோல் ரகம் மிக்ஸ் ஆகிருக்கு. இது ஜோடி வந்து 12,000 சொல்லி எடுத்திருக்காங்க. పక్కத்தில் எடுத்தாங்க. ఫ్రెండ్స్ ఈ పిల్లల జత 12,000 ఎత్తినారు. ఒంగోలు రకం నెల్లూరు రకం మిక్స్ అయి ఉంది. అది தெரியாம வாங்கியிருக்காங்க. చెప్పా నేను చెప్తావా. இந்த குட்டிகளை நம்ம ஜோடி 12,000 சொல்லி எடுத்தோம். எல்லாமே நெல்லூர் குட்டிகள். இந்த குட்டிகளை ஜோடி 13 ரூபாய்க்கு கம்மி தரமாட்டாங்க ஒங்கோல் குட்டிகளாக இருந்தால். அதுவும் இந்த மாதிரி 4, 5ன்னு சொல்லிட்டு பிரித்து எடுத்தோன்னு சொன்னால் இன்னும் ரேட்டு கூட தான். ఫ్రెండ్స్ ఈ పిల్లలని నెల్లూరు రకం పిల్లలు జత 12,000 అని చెప్పి ఎత్తినాము. యావరేజ్ లైవ్ వెయిట్ ஒரு 15 కిలో இருக்கலாம். ఫ్రెండ్స్ 15 కిలో లైవ్ వెయిట్ ఉండొచ్చు యావరేజ్గా.
నేను లేదని జబ్బు నేను జబ్బు అని చెప్పలేదా అయితే నువ్వు ఎట్టంటావు అన్నమాట నెగరేయలేదని నేను అదే చూస్తా ఉన్నాను ఇంతసేపు இது மேல்மருவத்திலிருந்து வந்த நண்பருக்காக எடுத்து கொடுத்த குட்டிகள் ஜோடி வந்து 14,500ன்னு சொல்லி எடுத்தோம். இதில் 20 கிலோ வர குட்டிகளும் இருக்குது, 15 கிலோ வர குட்டியும் இருக்குது, 13, 14 வர குட்டியும் இருக்குது. பெரிய కుట్టిగలు కొంచెం இருக்கிறதுனால அந்த రేటు పోచ్చింది. ఫ్రెండ్స్ ఇది మేల్మరువత్తు నుంచి వచ్చిన దానికోసం ఎత్తినాము. జత 14,500 అని చెప్పి 20 కిలో అయ్యే పిల్లలు ఉంది, 15 కిలో అయ్యే పిల్లలు ఉంది, 12, 13 అయ్యే పిల్లలు ఉంది. పెద్దవి కొంచెం దండిగా ఉంది కాబట్టి ఆ రేటుకి ఎత్తినాము. ಎಲ್ಲ சரி அவர் கொஞ்சம் ஒரு 10 6 குட்டியா 4 குட்டி எடுத்தோம் அவ்வளோதான். ஒங்கோல் குட்டி தான் சார், ஒங்கோல் குட்டி தான். இது இப்போ 14,700 கொடுங்க. நண்பர்களும் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒங்கோல் குட்டிகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம இருக்கிறோம். எல்லா குட்டிகளுமே விற்றுச்சு. இன்னும் 8 மணி கூட ஆகலை, ஆனால் எல்லா குட்டிகளுமே விற்றுச்சு. அந்த ஒரே ஒரு பேட்ச் மட்டும் அங்கே இருக்குது, அவ்வளோதான். அந்த சைடில் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த வண்டிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் இருக்குது. இந்த ஒரு பேட்ச் மட்டும்தான் நிற்கிது, இது எல்லாமே வந்து சரி.